உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை. சமீபத்தில் செந்தில்வேல் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நேர்காணல் செஞ்சிருக்கிறாரு. எல்லா காலங்கள்லையுமே அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடலையோ திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தையோ கைவிட்டதல்ல, ஈழத்தமிழர்கள் புறக்கணிச்சதில்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதிலே தான் நிறைய பழகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்களுடைய செந்தில்வேல் அவர்கள் ஒரு இன்டர்வியூக்காக ஒரு செவிக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுதே உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. என்று சொன்னால் திராவிட மாய என்ன செய்யுது என்று சொன்னால் எங்க யார் யாரையெல்லாம் புடிச்சு கொண்டு வந்து அவர்களை வச்சு இன்னும் போலியான மாயத்தை கட்டி அமைக்க முடியுமோ அதை செய்யறதுக்கு தயங்காம தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் சாந்தியக்கார பேட்டியில அவ சொல்ற அந்த பாடல், இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது, ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும். எது நடந்தாலும் அதை பிள்ளையாகவே காட்டிக் கொண்டிருக்கிறது. அதுவும் வந்து சீமானவர்கள் அந்த பெயரை எடுத்துக்கொண்டு போவேக்குள்ள அது இந்த வீரியம் என்னும் அதிகரிக்கும். அப்ப அந்த வீரியத்தை குறைக்கணும் என்றால் அவர் இருக்கிறார் இல்ல என்ற ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி ஒரு குழு வந்து இல்லைன்றது, இன்னொரு குழு இருக்குன்றது. ஆனா ரெண்டு குழுவும் பாத்தீங்கன்னா ஒரே லிங்க் தான். வெளிநாட்டு தமிழர்கள், உலக தமிழர்கள் அவரிடம் திரள் நதி கொடுத்து ஏமாந்து விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருது. அந்த சொல்லக்கூடியவர்கள் திரள் நிதி கொடுத்து ஏமாந்து விட்டார்கள் சொல்லக்கூடிய இந்த சாந்தியக்கா போன்றவர்கள் எவ்வளவு திரள் நிதியை கொடுத்தார்கள்? அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது அண்ணன் சீமானவர்களுக்கோ ஏதாவது நிதி கொடுத்திருக்கிறார்கள்? இன்னொரு ஈழ தேசிய ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொண்டிருந்த வைகோ நாயுடு அவர்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டார், சந்தடி சாக்குல தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சிலர் வாராங்களா, அவங்கள விடக்கூடாது. குளத்தூர் மணியண்ணன் அல்லது வைகோ அவர்கள் எல்லாம் வந்து எங்களின் பார்வையில, நாங்கள் கண்ணால் பார்த்த அந்த பார்வையில அவர்கள் எங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவாளர்களாகத்தான் தென்பட்டார்கள். ஆனால் இப்ப விசாரித்துக் கொண்டு போகும் பொழுதுதான் எங்களுக்கு புலப்படுகிறது இந்த ஈழத்தமிழர்களுக்கு அவர்களை அந்த ஆடு மாட்டை அடைக்கிறதை விட கேவலம் அடைச்சு வைக்கக்கூடிய சிறப்பு முகாம்களை நிறுவிய அந்த பெருந்தலைவர் யார்? இதே திமுக கருணாநிதி அவர்கள் தான். தமிழ்ல நீங்க சிறப்பு முகாம் வங்கியில சிறப்பு வசதிகள் இருக்கு போல நினைக்கலாம். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிறையை விட மிக கொடூரமான ஒரு சிறைக்கூடம் தான் அது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கன்னடா இந்த நாளையும் இணைத்து ஒரு நாட்டை, ஒரு பிரதேசத்தை உருவாக்கும். அதுல வந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்த ஆளும். அதை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. வணக்கம். நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய நவீன ராவணன் பொன்சுதன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சமீபத்தில் ஈழத்தில் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. அதை குறித்தும் சீமான் அவர்கள் மீது வைக்கப்படுகிற ஒரு சில விமர்சனங்கள் குறித்துமே பேசுவோம். அண்ணே வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். டிஎன் மீடியா நேயர்களுக்கும் உங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்கண்ணா. சமீபத்தில் செந்தில்வேல் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நேர்காணல் செஞ்சிருக்கிறாரு. அதில் அந்த பெண்மணி அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா அப்படிங்கிற அந்த பாடல் வரும்போது எப்படி ஈழத்தமிழர்கள் அந்த பாடலை ரிசீவ் பண்ணோம், அந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த தருணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு தொடங்கி எல்லா காலங்கள்லையுமே அந்த திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடலையோ திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தையோ கைவிட்டதல்ல, ஈழத்தமிழர்கள் புறக்கணிச்சதில்ல, அதை ஏற்றுக்கொண்டு அதிலே தான் நிறைய பழகணும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இதை பற்றிய உங்களுடைய அனுபவ புரிதல் எப்படி இருக்கு? என்னன்னு சொன்னா, முதற்கண் இவா இந்த சாந்தியக்கா இவா வந்து ஒரு ஈழத்து பெண்மணி. அவ ஈழத்துல இருந்து இடம்பெயர்ந்து இன்னைக்கு ஜெர்மனில வாழ்ந்து வருகிற ஒரு பெண். அவரை தேடி பிடிச்சு எங்களுடைய செந்தில்வேல் அவர்கள் ஒரு இன்டர்வியூக்காக ஒரு செவிக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுதே உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. என்னன்னு சொன்னால் இந்த திராவிட மாய என்ன செய்யுது என்று சொன்னால் எங்க யார் யாரையெல்லாம் புடிச்சு கொண்டு வந்து அவர்களை வச்சு இன்னும் போலியான மாயத்தை கட்டி அமைக்க முடியுமோ அதை செய்யறதுக்கு தயங்காம தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் சாந்தியக்கார பேட்டியில அவ சொல்ற அந்த பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லி அந்த அப்படி ஒரு பாட்டை, அந்த பாட்டை கேட்டுதான் நாங்க வளர்ந்தாங்கன்னு சொல்றோம். அதே காலத்துல நாங்கள் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும் என்ற பாடலையும் கேட்டிருக்கிறோம். அப்ப ஈழத்துல இருக்கிற அனைவரும் முஸ்லீமாக மாறிவிடவில்லை. இது ஒரு பாடல். அப்ப என்ன சொன்னால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த கோட்பாடுகளை கட்டமைக்கிறதுக்காக பாடல்களை இயற்றி விடுறதெல்லாம் நடைமுறைதான். சோ அந்த பாடலை நாங்கள் கேட்டனாங்கன்றதுக்காக நாங்கள் எல்லாம் திராவிடர் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த நாங்கள் என்று இல்லை. அதே நேரம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் தலைவர் அவர்கள் திராவிடத்தை எதிர்த்தோ அல்லது பெரியாரை எதிர்த்தோ எந்த கருத்தும் வெளியிடவில்லை என்று சொல்லித்தான் அவன் அந்த வாதம் இருந்தது. அதைத்தான் செந்தில்வேல் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் மாதிரி தலைவர் அவர்கள் திராவிடத்தை ஆதரித்தே நடந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கார். உண்மையான பிரச்சனை என்னன்னு சொன்னால்
அந்த நேரம் தலைவருக்கு திராவிடம் என்ற அந்த மாய தோற்றத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஏனென்னு சொன்னால் அவையன்ற முகமூடி கிளியே இல்லை. ஆகவே அவர் திராவிடத்தை பற்றி கண்டுகொள்ள இல்லையே தவிர எந்த ஒரு இடத்திலையும் தலைவர் அவர்கள் ஓகே நாம் திராவிடர்கள் எங்களுடைய திராவிட தேசத்தை கட்டியமைப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லலையே. தமிழ் ஈழத்தை கட்டியமைக்கிறதுக்காகத்தான் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் நடந்ததே தவிர திராவிட ஈழத்தை கட்டியமைப்பதற்கு எங்களோட போராட்டம் நடைபெற இல்லை. அங்க இந்த திராவிடம் என்ற அந்த மாய தோற்றத்துக்கும் தமிழுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை. இதை புரிஞ்சு கொள்ளாமல் என்ன அவர்கள் அது பொய்யுக்கு மேல பொய் தொடர்ந்து பொய்ய சொல்லி கொண்டிருந்தா அந்த பொய் உண்மையாயிடும் என்ற நம்பிக்கையில சில பாடல்களை கொண்டு வரணும். இப்ப அப்படி பார்க்க போனால் இந்த சாந்தியக்காவும் சரி நானும் சரி நாங்கள் ஈழத்துல இருந்து படிக்கும் பொழுது நாம் ஆரம்பத்துல என்ன சொல்றது பாலர் வகுப்பு ஆரம்ப பாடசாலையில நாங்கள் கற்கும் பொழுது நாம் இலங்கையர் என்றுதான் நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அப்படி என்று சொன்னா இப்ப என்னத்துக்கு நாங்கள் தமிழர் நாங்கள் ஈழம் கேட்டு போராடி இருக்கிறோம் அதெல்லாம் என்னத்துக்கு நாம் இலங்கையர்னு சொல்லிப்படி இருந்திருக்கலாமே. அது ஒவ்வொருத்தரும் தங்கள் கோட்பாட்டை கொண்டு போறதுக்காக இந்த கல்வி பாடல் இப்படியான விஷயங்களை பாவிக்கிறது. ஆனால் நாங்கள் விழிப்பு பெறும் பொழுது அதுல இருந்து விடுதலையை நோக்கி நகர்றது ஒரு மனித சமூகத்தின் இயல்பு. ஆனாலும் நீங்க சொன்னது போலதான் ஒரு ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா? ஈழத்திலிருந்து இப்ப நீங்க சொன்ன போது சிறு வயதிலே நாம் இலங்கையர்னு படிச்சவங்க இன்றைக்கு அரசியல் சூழல்ல எல்லாத்தையுமே பார்த்து தெளிந்து புரிஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் இன்றைய சூழலையும் பார்த்து ஒரு ஈழத்தமிழர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அவர்கள் இப்படி சொல்றாங்கன்னா அப்ப என்ன காரணமா இருக்க முடியும்? நிச்சயமாக அங்க பெருசாக ஒரு காரணமும் இல்லை. இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவு இருக்குது. ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் எது நடந்தாலும் அதை பிள்ளையாகவே காட்டி கொண்டிருக்கிறது. என்ன நல்ல செயற்பாடு கெட்ட செயற்பாடு கிடையாது. நாங்கள் அந்த எதிர்கட்சி என்றால் நாங்கள் எதிர்க்கணும் என்று இருக்கிறது தானே. அது மாதிரி எதை எடுத்தாலும் எதிர்ப்பாடு. ஸோ இப்ப அந்த வகையில இப்ப சாந்தியக்கா இந்த செயற்பாடுகளை பார்த்தீங்கள் என்றால் இப்ப அண்மை காலமாக தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லை அவருடைய மகள் இருக்கிறார் இல்லை இப்படி என்ற ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகினது. அந்த சர்ச்சையில ஒரு விவாதத்துல நானும் அவாவோட சேர்ந்து கலந்து கொண்டிருந்தேன். அப்ப நான் என்னுடைய கருத்தை முன் வச்சு அப்படின்னு சொன்னால் தலைவர் இருக்கிறார் இல்ல அது வேற பிரச்சனை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கான ஒரு தலைவர் தொடர்ந்து இருந்துதான் எங்களுக்கு வழி நடத்தணும் இல்லை. அவர் எங்களோட இதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் எங்களுக்கான ஒரு தெளிந்த ஒரு சிறந்த வழியை எங்களுக்கு பாதையை அவர் வடிவமைச்சு போட்டு போயிருக்கிறார். அந்த பாதையில தான் நாங்கள் போக வலிக்கணுமே தவிர தலைவர் இருக்கிறாரோ இல்லையோன்ற ஆராய்ச்சியை எங்களுக்கு தேவையற்றது என்று சொல்லித்தான் நான் முடிச்சேன். ஆனால் இந்த சாந்தியக்கா என்ன செய்ய வலிக்கிட்டவான்னு சொன்னால் இந்த கார்த்திக் மனோகரன் இப்போது வந்திருக்கிறது தானே எல்லாம் பார்த்தா இப்ப அப்படி ஒரே லிங்குக்கு வருது. கார்த்திக் மனோகரன் நிலா திவாகரன் இப்படி ஒரு குழு ஒன்று இருக்குது. இவர்கள் இந்தியாவினுடைய அனுசரணையோட இந்தியான்னு சொல்லும் பொழுது நாங்கள் குறிப்பாக சொல்றது அவ்வளவு துறை தான் நாங்கள் சொல்லுவோம். அவர்களோட சேர்ந்து நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கணும். எங்கள் இந்த இனத்தின் இருப்ப கேள்விக்குள்ளாக்கக்கூடிய மாதிரி அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு தொடர்ச்சியாக ஒரு தேவை ஒன்று இருக்குது என்று சொன்னால் தலைவருக்கு அதாவது தமிழீழம் என்ற அந்த அடித்தளம் கட்டப்பட்டது தேசிய தலைவற்ற பேர்ல. அப்ப அவரை முதல்ல அடிச்சு முடிச்சு ஆளை இல்லாம பண்ணுவோம். அவருடைய அந்த மரியாதை பெருமதி அவருடைய அந்த மதிப்பு அவற்றை சிதறடிக்கணும். அதை சிதறடிக்கிறதுக்காக இந்த குழு தேசிய தலைவருடைய அண்ணன் மகன் என்ற அந்த கார்த்திக் என்றவரையும் கூப்பிட்டு கொண்டு தொடர்ச்சியாக ஒரு நடவடிக்கை முன்னெடுத்து கொண்டு வரணும். அந்த வகையில போன வருடம் என்னன்னு சொன்னால் உலகத்துல உள்ள அத்தனை தமிழர்களும் திரண்டு நின்று மரியாதை செலுத்தப்பட வேண்டிய ஒரு தலைவருக்கு தாங்கள் மரியாதை செலுத்துறோம் எங்களுடைய சித்தப்பாவுக்கு நாங்கள் மரியாதை செலுத்துறோம் என்ற பேர்ல ஒரு 25-30 பேர் கூடி நின்று அவருக்கு ஒரு விளக்கு கொளுத்தி வீர வணக்கம் அறிவிச்சு ஒரு கேலி கூத்தான விடயத்தை அரங்கேற்றி தலைவற்ற மானத்தை சந்தி சிரிக்க வைக்கணும்ன்றதுல தொடர்ச்சியாக இவர்கள் செயற்பட்டு கொண்டு வரினும் அது இப்ப செந்தில்வேல் அவர்கள் இவைகளை கொண்டு போய் வச்சு பேட்டி காண்டல இருந்து எங்களுக்கு கொண்டு விளங்குது. தலைவருடைய அந்த மதிப்பை கேள்விக்குறிக்காக்குறதுக்காக தொடர்ச்சியாக இந்த திராவிட மாயை இவர்களுக்கு பின்னாலே இருந்து இயங்கி இருக்கின்றது. இப்பொழுதுதான் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் முதல் நினைச்சது அது இந்திய உளவுத்துறை என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தது. ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த திராவிட மாயைக்கு தலைவர் தமிழீழத்தில் அரசாட்சி கொண்டிருந்த பொழுதும் சரி இப்பொழுதும் சரி தமிழக தேசிய தலைவர் மீதான ஒரு பயம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த தமிழ் தேசியம் என்றத மேலோங்கிறதுக்கு அவர் இப்ப வெளிப்படையா இருக்கிறாரோ இல்லையோ அவருடைய பெயர் அவர்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு பதற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்குது. ஆகவே அவர் மீதான அந்த மதிப்பை சிதறடிக்கிறதுக்காக எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இவர்கள் போன்ற புல்லுருவிகளை பயன்படுத்தி அவருடைய பெருமதியை சிதைக்கிறதுக்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவர்களுக்கு ஒன்று தெரியல தலைவர் என்றவர் ஒரு சுடர் விட்டு எறிகிற ஒரு சின்ன ஒரு நெருப்பு கொள்ளி கிடையாது. அவர் ஒரு பெரும் சூரியன்.
சூரியனை வந்து குப்பையை போட்டு மூடுறதுக்கு நினைக்கிறது தான் இவர்கள் செய்கிற வேலை. இவர்கள் நிச்சயமாக இதுல தோற்கடிக்கப்படுவார்கள், களத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள் வெகு விரைவில். ஓகே. ஆனாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அதை பார்க்கும் பொழுது தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரை கெடுப்பது அவர்களுடைய நோக்கமாக இல்லாம, தொடர்ந்து நாங்க ஈழத்தை சார்ந்த ஒரு நிலைப்பாட்டில தான் திராவிடம் பேசுறவங்க இருந்திருக்கோம். அவர்களும் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு சமயத்துல தேசிய தலைவர் அவர்களே திராவிடத்தை ஏற்றவராக இருந்தா, இதை நிறுவுவதற்கான முயற்சிகள் தானே தெரிகிறதே தவிர, தேசிய தலைவரை அவருடைய மாண்பை, மதிப்பை குலைக்கிற மாரி எதுவும் செய்யலையே? இல்லை. என்னன்னு சொன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, தலைவருக்கு வந்து நாங்கள் ஒரு விளக்கேற்றதா அதுல அந்த செவியில கூட பார்த்திருப்பீங்கள். சீமானவர்கள் தலைவருக்கு விளக்கேற்றினாரா, அவருக்கு அந்த மதிப்பை கொடுத்தாரா என்று கேட்கிறோம். இப்ப விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தேசிய தலைவர் வீரமரணந்து அடைந்து விட்டார் என்று அவருக்கு ஒரு விளக்கு கொளுத்தி வைக்கிறது தான் அவருக்கு செலுத்தப்படுகின்ற அஞ்சலி அல்ல. அவர் எந்த லட்சியத்தை முன்னெடுத்தாரோ, எந்த லட்சியத்தை எங்களுக்கு விட்டு சென்றாரோ, அவர் எந்த லட்சியத்தின் பாதையில் பல போராளிகளையும் மாவீரர்களையும் அனுப்பி வைத்தாரோ, அந்த பாதையில் சென்று எங்களுக்கான அந்த இறுதி இலட்சியத்தை அடைகிறது தான் நாங்கள் அவருக்கு செய்கிற அஞ்சலியை தவிர, ஒரு நாளைக்கு ஒரு 25 பேர் கூடி நின்று கார்த்திக் மனோகரன் தலைமையில விளக்கு கொளுத்தி போட்டு போறதால அந்த அஞ்சலி அந்த அஞ்சலியை அவர் விரும்புபவர் அல்ல. அப்ப விடயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் அந்த ஒரு மாபெரும் தலைவனுக்கு 25 பேர் தான் மரியாதை செலுத்தினார்கள் என்று சொல்லும் பொழுது அது எங்க போகுதுன்னு சொன்னால், தலைவருடைய மதிப்பு இவ்வளவு தான். தலைவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த 25 பேரும் தான். தலைவருக்கு அஞ்சலி செலுத்த முன் வந்திருக்கிறவர்கள் இந்த 25 பேரும் தான் என்ற மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நிலையை நோக்கி கொண்டு போயிடும். அடுத்தது வந்து, தலைவர் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவருக்கு நீங்க விளக்கு கொடுத்தினாலும் சரி, கொடுத்தாட்டிலும் சரி, சூரியனுக்கு விளக்கேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனே ஒரு சுடர், ஒரு மாபெரும் சுடர், உலகத்துக்கு ஒளி கொடுக்கிற ஒரு சுடர். அந்த சுடருக்கு இவர்கள் கொண்டு விளக்கேற்றணும் என்று சொல்ற விடயம் அவரை கொச்சப்படுத்துறதுக்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கணும்ன்றது அவர்கள் இந்த தொடர்ச்சியான செயற்பாடுகளை பார்த்தால் தெரிஞ்சு கொண்டிருக்குது. அது அவர்கள் திராவிட தேசியத்தை ஏற்றுக்கொண்டு அல்லது தமிழ் தேசியத்துக்காக பாடுபடணும் என்றதெல்லாம் விட்டு கட்டப்பட்ட பொய்க்கு மேல பொய். அது உண்மை என்னன்னு சொன்னால், இந்த திராவிடம் என்ற மாயத்தை தமிழ் தேசிய தலைவர் பெயர் அடிச்சு உடைச்சு போடும் என்ற பயம், அதுவும் வந்து சீமானவர்கள் அந்த பெயரை எடுத்துக்கொண்டு போவேக்குள்ள அது இந்த வீரியம் என்னும் அதிகரிக்குது. அப்ப அந்த வீரியத்தை குறைக்கணும் என்றால் அவர் இருக்கிறார் இல்ல என்ற ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு குழு வந்து இல்லைன்றது, இன்னொரு குழு இருக்குன்றது. ஆனா 2 குழுவும் பாத்தீங்கன்னா ஒரே லிங்க் தான், 2 பேரும் ஒரே தொடர்புலாம் இருக்கணும். அவரை ஒரு பேசு பொருளாக்கி அவரை வந்து கொச்சப்படுத்துறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கையை செய்யணும். எங்கள் இந்த பெரும்பான்மையான ஈழத்தமிழர்களுடைய போராளிகளின் நிலப்பாடு என்னன்னு சொன்னால், இருந்தால் தலைவன், இல்லையே இறைவன். அவர் எங்களுக்கு காட்டின பாதை எங்களுக்கு தெளிவா இருக்கு. அந்த பாதையில நாங்கள் போறது மட்டும்தான் எங்களோட விடயமே தவிர, இந்த தேவையில்லாத வீண் விவாதங்களுக்குள்ள அவர்களுக்கு போய் அவருடைய அந்த மதிப்பை நாங்கள் குறைக்கிறதுக்கு ஒரு பொழுதும் விரும்புபவர்கள் அல்ல. அதை செய்கிறவர்கள் தான் இவர்கள். ஆகவே இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான நிலப்பாட்டில் இல்லை என்றதை தெளிவா புரிஞ்சு கொள்ளவன். ஓகே. அதே சமயம் சீமான் அவர்கள் தேசிய தலைவர் பெயரை பயன்படுத்தி, ஈழ அரசியலை பயன்படுத்தி தான் இங்கே அரசியல் செய்கிறாரே தவிர, மற்றபடி அதை வந்து உண்மையிலே அந்த பலனை அறுவடை செய்து இது தமிழர்களுக்கு கொடுப்பதற்கான நோக்கம் அவரிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள், குறிப்பாக வெளிநாட்டு தமிழர்கள், உலகத் தமிழர்கள் அவரிடம் திரள் நதி கொடுத்து ஏமாந்து விட்டார்கள் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வருது. அந்த சொல்லக்கூடியவர்கள் திரள் நிதி கொடுத்து ஏமாந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சாந்தியக்கா போன்றவர்கள் எவ்வளவு திரள் நிதியை கொடுத்தார்கள்? அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது அண்ணன் சீமான் அவர்களுக்கோ ஏதாவது நிதி கொடுத்திருக்கிறார்கள்? இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், எதையுமே கொடுக்காம இருந்து கொண்டு நான் கொடுத்தனான் என்று சொல்றதெல்லாம் பச்சை பொய். அப்படி ஒன்றும் அவர்கள் செய்யவில்லை. அடுத்தது வந்து சீமானவர்கள் தமிழீழ போராட்டத்தை வந்து பயன்படுத்தி அவர் ஏதோ ஒரு வழியில கொண்டு போறாரு. இங்க தமிழர்கள் போராட்டம், தமிழ் தேசிய போராட்டம் தான் இருக்கே தவிர, நாங்கள் ஈழத்தமிழர், இந்திய தமிழர் என்று பிரிச்சு பார்க்கிறத நாங்கள் ஒரு பொழுதும் விரும்பவில்லை. எங்களுடைய தலைவர் அவர்களும் அதை விரும்பியது இல்லை. அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்த திராவிட மாய இறுதி நேரம் வரைக்கும் அவருக்கு உண்மையாக இருப்பது மாதிரி பாசாங்கு செய்து அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை அழிக்கிறதுக்கு பின்னணியில செயற்பட்டு, அதாவது ஒரு எதிரியாக கூட இல்ல, துரோகியா இருந்த எங்களை அழிச்சு முடிச்சது இந்த திராவிட மாய தேசியமும் உண்டுதான். அப்ப அந்த வகை அதைத்தான் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப இன்றைக்கு சீமானவர்கள் இந்த தலைவருடைய பெயரையோ அல்லது தமிழ் விடுதலை போராட்டத்தின் அந்த வலியையோ அவர் தன்னுடைய சொந்த நலனுக்கு பாவிக்கல. அவர் எதுக்கு எடுத்துக்கொண்டு போறாருன்னு சொன்னால், தமிழ் பெருங்குடியின் நலனுக்காக பயன்படுத்துறதுக்கு தானே கொண்டு போறார். தலைவர் அவர்கள் என்னத்துக்காக போராடினார்? இந்த தமிழினத்தின் நன்மைக்காக தான் போராடினார். அதே பேர் அதே தேவைக்கு தான் இப்ப பயன்படுத்தப்படுதே தவிர,
அது அவர் தன்னுடைய சொந்த தேவைக்கு அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கல என்றதை நான் இதுல ஆணித்தரமா தெரிவித்துக் கொள்றேன். ஓகே. இன்னொரு ஒரு அறிக்கை, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் பார்க்க முடிந்தது. கொளத்தூர் மணி அவர்கள் சீமானுக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு எதிர்வினை பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதாகட்டும், பெட்ரோல் கொண்டு வீசி எறிவோம்ன்றதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அதாவது கொளத்தூர் மணி சொல்லலை, ஆனால் இன்னும் கருத்துக்கள் நிறைய வருது. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல், அச்சுறுத்தல் போன்ற ஒரு விஷயத்தை அதே சமயத்தில் அதை நாகரிகமாக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நிறைய வெளியே வருதில்ல. ஆமாம். இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், கருத்தியல் ரீதியாக ஒரு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது கருத்தியல் போர். இந்த கருத்தியல் போர்ல சீமானவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த வாதத்தை எடுத்து வைக்கின்ற அந்த வலிமையான திறன், இதுக்கு முன்னால இந்த பொய்மையே ஒரு கோட்பாடாக கொண்ட திராவிட மாய தேசியத்தால ஒன்றுமே செய்ய முடியல. அவருடைய கருத்துக்களை இவர்களால எதிர்கொள்ள முடியல. அப்ப அந்த வகையில இந்த கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல்ல எதிரி என்ன செய்வான்னு சொன்னா, முதல்ல சேத்தவாரி அடிப்பான். சேத்தவாரி அடிச்சு பார்ப்பான், அதுக்கும் கலங்க இல்லை. அதான் அவர் சீமானவர்களே சொல்லிட்டாரு, நான் என்ன பனங்காட்டு நரி சலசல பஞ்சாதுக்கு என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாரு, பனங்காடே நான் தான் என்ற அளவு சொல்லி இருக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவர்களுடைய இந்த சேர் அடிப்புக்கு, இவர்களுடைய மிரட்டலுக்கு, இதுகளுக்கு எதுக்கும் அஞ்சாமல் பயணிக்கிறார். அப்ப இந்த கட்டத்தில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் கருத்தியல் ரீதியாக வெல்ல முடியாது போகும் பொழுது இந்த மாதிரியான மிரட்டல்கள், மனிதர்கள் மீதான நேரடியான உடலியல் ரீதியான தாக்குதல்களை மேற்கொள்றது கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பதற்றம் தொற்றி கொண்டு விட்டது. இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாக தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த என்ன சொல்றது அரச அதிகாரம், இந்த அதிகார சுவை அவர்களை விட்டு போய்விடுமோ என்ற அந்த பயத்தின் காரணமாக இவர்கள் எல்லோரும் சேர்ந்து எப்படியாவது தமிழ் தேசிய ஆளுமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை களத்தில இருந்து அகற்றணும் பண்றதுக்காக கட்டுமையாக மெனக்கடினம். அதுவும் இந்த எதிரொலிதான் இந்த பெட்ரோல் குண்டடிப்பம். இதற்கு பின்னால் கடுமையான எதிர்வினை இருக்கும் என்று சொல்லி குளத்தூர் மணி அவர்கள் இந்த கதை எல்லாமே, இது எல்லாத்துக்கும் முதலே நீண்ட காலத்துக்கு முதலே எங்களோட இன்னொரு ஈழ தேசிய ஆதரவாளராக தன்னை காட்டிக் கொண்டிருந்த வைகோ நாயுடு அவர்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலேயே சொல்லி போட்டார், சந்தடி சாக்குல தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு சிலர் வாராங்களா, அவங்கள விடக்கூடாது. நீ தமிழர் என்ற, தமிழ்ல பேசுற, தமிழ்ல பெரிய ஆளுமையான புலவர் மாதிரி கதைக்கிற, ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு யாரும் வந்தா அவங்கள விடக்கூடாதுன்னு சொல்ற. இப்போ நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிடும். சோ அதே நிலைமை தான் அன்னைக்கு குளத்தூர் மணி அன்னைக்கும் இதே நிலைமை தான். இப்ப இனியும் பெற போயிடும். இன்னும் நிறைய பேர் முகமூடியோடு இருக்கணும். அதுவும் கொஞ்ச நாள்ல எல்லாம் வெளியில வந்துருவோம். எல்லாரும் இன்னும் நான் நினைக்கல, இன்னும் ஒரு 2 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டேன். எல்லாருடைய முகமூடிகளும் கலந்து விழும். 2026க்குள்ள முழு போலி முகமூடிகளும் வெளியில தெரிஞ்சும். அதே போல தோழர் பாலன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவில் 1994ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு தடா சிறைவாசிகள் எல்லாம் ஒரு சிறை முகாம்களில் இருக்கும்பொழுது தோழர் ரோமியோவுக்கும் திமுக காரர்களுக்கும் இடையிலான ஒரு சண்டை உண்டாகுது. அதில் அதாவது தேசிய தலைவர் குறித்து அவர் பெரியவரா இல்லை கலைஞர் பெரியவரா அப்படிங்கிற ஒரு டிஸ்பியூட் வருது. அதில் இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு சண்டை உருவாகுது. அதில் கொளத்தூர் மணி அவர்கள் ஈழத்தமிழர்கள் பக்கம் நின்று திமுக காரர்களோட சண்டை போட்டதாக அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட கொளத்தூர் மணி அவர்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக சீமானை விமர்சிக்கிறதாகட்டும், இப்படி எதிர்வினை உண்டாகும்னு சொல்றதாகட்டும், இப்படிலாம் சொல்லும் பொழுது அப்போ கொளத்தூர் மணி எந்த அளவுக்கு அவர் ஈழத்துக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர் கடந்த காலங்களில், அப்போ அவர் சொல்றதுல ஒரு முகாந்திரம் இருக்குன்னு தானே பார்க்க முடியுது. நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால், குளத்தூர் மணி அண்ணன் அல்லது வைகோ அவர்கள் எல்லாம் முதல்ல தமிழீழத்துக்கு ஆதரவாக உதவினார்கள் என்பதில் நாங்கள் எந்த மாற்று கருத்தும் வைக்கவில்லை. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதை மெய் என்று எங்களோட முன்னோர்கள் சும்மா ஒன்றும் தெரியாம முட்டாள்தனமாக சொல்லி வச்சுட்டு போகல. எங்களின் பார்வையில, நாங்கள் கண்ணால் பார்த்த அந்த பார்வையில அவர்கள் எங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவாளர்களாகத்தான் தென்பட்டார்கள். ஆனால் இப்ப விசாரித்து கொண்டு போகும் பொழுதுதான் எங்களுக்கு புலப்படுகிறது, அந்த அவர்கள் அன்றைக்கு கொடுத்த அந்த ஆதரவு கூட எத்தனை வீதம் உண்மையானது என்ற சந்தேகம் எனக்குள்ள இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஈழத்தமிழர்கள் அனைவருடைய கருத்துன்னு சொல்ல இல்லை, இது போகத்தான் தெரியும். ஏனென்று சொன்னால், இப்ப அன்றைக்கு இவ்வளவு ஆதரவாக நடந்து கொண்டவர்கள், ஈழத்தமிழர்களுக்காக சண்டை போடுறதுக்கு கூட நின்றான்னு சொல்லக்கூடிய குளத்தூர் மணியண்ணன் போன்றவர்கள், ஈழத்தமிழர்களுக்காக இறுதி போரை நிறுத்த கோரி தன்னைத்தானே எரித்து அந்த 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 மண்ணிலே ஆகுதியாகி போன முத்துக்குமார் அவர்களுடைய தன்னுடைய உடலை ஆயுதமாக்கி போராளுங்கள் என்று அவர் எழுதி வச்சு விட்டு போயிருந்தார். அந்த உடலை இவர்கள் என்ன செய்தார்? அதை வைத்து எவ்வளவுக்கு போராடினார்கள்? இந்த திமுக அரசு அதை போராட விட்டதா?
அல்லது அந்த போராட்டத்தை மலினப்படுத்துவதற்காக திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் சேர்ந்து செய்த வேலை எங்களுக்கு தெரியாதா? இது எல்லாத்தையும் நாங்க பார்த்தனாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆதரவளித்தார்கள், மாற்று கருத்து இல்லை. இப்ப அதே மாதிரி நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம். கருணா தமிழீழத்துக்காக போராடினாரா? போராடினார். எவ்வளவு போராடினார்? மிக வலிமையாக போராடினார். இப்பொழுது போராடுகிறாரா? இல்லை. அப்ப அந்த போராடி கொண்டிருந்தவர் என்ன செய்தார்? அந்த போராட்டத்தை அழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார். இதுதான் வரலாறு. அப்ப அது மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் உடனடியா அவர் அண்டைக்கு ஆதரவளித்தவர் தானே, இப்பொழுதும் அப்படியே செய்வார் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறது இப்ப நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை. அது இப்ப சில பேர் இப்ப இன்னொரு வாதத்தை முன்வைக்கலாம். இல்லை, அது சீமான் அவர்கள் அவர் தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுக்க வலிக்கிட்டதாலதான் இவர்கள் ஏதோ ஈகோவிலேயோ கோபத்திலேயோ ஏதோ ஒதுங்கி நிற்கிறார்கள் என்று கேட்டால் 2009ஆம் ஆண்டு சீமான் அவர்கள் இந்த வகிபாகம் என்றது காலத்துல மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. அந்த நேரத்துல இந்த முத்துக்குமார் அவர்கள் எங்களுக்காக தங்களை ஆகுதியாக்கி கொண்ட அந்த மாவீரனுடைய உடலை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் அறிவிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? சரி, இந்த குளத்தூர் மணி என்ன சீமானுக்கு வெங்காய குண்டு வீசுவோம், வடி குண்டு வீசுவோம் என்று சொல்லக்கூடிய திமுக தொண்டர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றார்கள், நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய ஆதரவாளர்கள், தமிழ் தேசியத்தை நாங்கள் எதிர்த்தவர்கள் அல்ல, தமிழ தேசிய தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆதரவாளர்கள் என்று சொல்றாங்க. சரி, இந்த ஈழத்தமிழர்களுக்கு அவர்களை அந்த ஆடு மாட்டு அடைக்கிறதை விட கேவலமா அடைச்சு வைக்கக்கூடிய சிறப்பு முகாம்களை நிறுவிய அந்த பெருந்தலைவர் யார்? இதே திமுக கட்டுமரம்தான். கருணாநிதி அவர்கள் தான் இந்த சிறை கூடங்களை நிறுவினர். அதுகளுக்கு பேர் சிறப்பு முகாம். அதாவது தமிழ்ல நீங்க சிறப்பு முகாம் என்று அங்கேயும் இது சிறப்பு வசதிகள் இருக்கு போல நினைக்கலாம். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் சிறையை விட மிக கொடூரமான ஒரு சிறைக்கூடம் தான் அது. அதுக்குள்ளதான் அடைச்சு இன்று வரைக்கும் அதை வச்சிருக்கிறார்கள். சரி, கருணாநிதி போய் முடிஞ்சுது. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு சொல்லி கொண்டு வந்தவங்க அந்த ஈழத்தமிழர்களுக்கு இன்றைக்கு, அதாவது இலங்கையில கூட ஓரளவுக்கு விடுதலையை பெற்று அவர்கள் வெளியில வந்திருக்கிற சூழல்ல இந்த சிறப்பு முகாமில் இருக்கிற தமிழர்களை இன்று வரைக்கும் விடுதலை செய்யாமல் வச்சிருக்கிறது யார்? இதே திராவிட மாய அரசாங்கம் தான். அந்த சிறப்பு முகாம்களை இன்று வரைக்கும் மூடாமல் வச்சிருக்கிறத அதுவும் இவர்கள் தான். இதை கேட்டு இந்த குளத்தூர் மணி என்ன, வைகோ அவர்கள், மற்றது கோவை ராமகிருஷ்ணன், இவர்கள் யாராவது பெரும் போராட்டங்களை இதுவரைக்கும் நடத்தினதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இந்த அண்டா திமுக அண்டா, நான் அப்படி சொல்லல, அவரே சொல்லியிருக்காராம், திமுக அண்டா செந்தில் இதுவரைக்கும் இந்த சிறப்பு முகாமை பற்றி ஒரு காணொலியாவது போட்டிருக்காரா? இவர் ஆதரிக்கக்கூடிய திமுக அரசு வெளிப்படைஞ்சு அந்த சிறப்பு முகாமை மூடக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு காணொலி அவர் வெளியிட்டிருக்காரா இதுவரைக்கும்? நேசக்கரம் சாந்தி அவர்களை பேட்டி கண்ட திமுக அண்டா செந்தில்வேல் அவர்கள் சாந்தி அவர்களிடம் ஈழத்தமிழர்கள் இனவழிப்புக்கு உட்படுத்தப்பட்டார்களான்றதை பற்றி இதுவரைக்கும் ஒரு செவி ஒன்றை கண்டிருக்கிறாரா? எதுவுமே இல்லை. திராவிட மாய அந்த போலி தேசியவாதத்தை காக்கணும்ன்றதுக்காக திட்டும்பவும் ஈழத்தமிழர்களை கறிவேப்பிலை போல இவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் மறக்கப்பட முடியாத உண்மை. தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. இப்போது ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களுடைய பார்வையில் இதெல்லாம் எப்படி இருக்கு? இவர்கள் யாரை நம்புகிறார்கள் அல்லது யாரை எதிர்க்கிறார்கள்? இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ஓர்மைப்பட்டிருக்குதா ஈழத்தமிழர்களிடையே, உலக தமிழர்கள்கிட்டயே? நிச்சயமாக பட்டிருக்கு. இப்ப நேற்று கூட என்னுடைய ஒரு நீண்ட காலத்துக்கு முற்பட்ட நண்பர், அவர் என்னுடைய இந்த பதிவுகளை பார்த்து போட்டு ஆஸ்திரேலியால இருந்து தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருந்தார் சொன்னால், இந்த கருணாநிதி அவர்கள் தன்னை தமிழ்நாட்டுல பிடிச்சி 5 வருஷம் ஜெயில போட்டு இருந்திருக்காரு ஆதரவா செயற்பட்டன்றதுல இந்த சிறப்பு முகாம்ல. திருப்பி சீமான் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஆதரவளித்து அந்த திருப்பி அதிமுக ஆட்சி வந்த பொழுதுதான் தன்னை விடுதலை செய்தார்கள் என்ற அந்த கதையை கூட அவர் பயந்து கொண்டிருந்தார். இப்பொழுது என்னது சொல்ல வாரன்னு சொன்னால், நிறைய பேருக்கு தெளிவு வந்து கொண்டிருக்குது. அதை விட எல்லாருக்குமே இப்போ ஈழத்தமிழர்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு, அதோட ஈழத்தமிழர்கள் சொல்ல விட ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு புரிதல் ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு சின்ன விடயத்தை நாங்கள் கையாளுறதுக்கு முதல்ல பெரிய விடயத்தை நாங்கள் கையாள வேணும். இப்ப விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டுல தான் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். அந்த தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய அரசியல் அதிகாரம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் அதிகாரம் இந்த ஒட்டுண்ணிகளாக இருக்கக்கூடிய அந்த திராவிட மாய தேசியவாதத்தால அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தின் அந்த அதிகாரம் தமிழர்களுடைய கையில இல்லை. தமிழர்களுக்கு கிடைச்ச அந்த அதிகாரம் தமிழற்ற கையில இல்லாமல் ஒருபொழுதும் ஒரு சிறிய தீவான இலங்கையிலேயோ அல்லது வேறு இடங்களையோ தமிழர்களுக்கான அதிகாரம் கிடைக்கிறதுக்கு எந்தவித சந்தர்ப்பங்களும் இல்லை. ஆகவேதான் எல்லோரும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம்.
நிச்சயமாக தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய அதிகாரம் அங்க வர வேணும். அது திராவிட தேசம் அல்ல. திராவிட தேசம் என்று நீங்கள் போராட போறீங்க, திராவிட தேசம் என்று நீங்கள் சொல்ல வேணும் என்று சொல்றீங்களா? உங்களுடைய தத்துவத்தின்படியே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கன்னடா இந்த நாளையும் இணைத்து ஒரு நாட்டை, ஒரு பிரதேசத்தை உருவாக்குங்கோ. அதுல நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஆளுவோம். அதை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. ஆனா என்னன்னு சொன்னா, அது எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்துல இழிச்சவாயனாக தமிழர்களை மாத்தி அவர்கள் இந்த தலையில மிளகாய் அரைச்சு கொண்டு அதிகாரத்தை நீங்கள் கையில வச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்களோட கையில அதிகாரம் இருக்கிறபடியாத்தான் நாங்கள் அங்க செத்து விழுந்த பொழுது இங்க எந்தவித போராட்டம் நடைபெறாம பார்த்துக் கொள்றதுக்காக மாநாட மயிலாடவையும் போட்டுக்கொண்டு நீங்கள் கூத்து காட்டி கொண்டிருந்த நீங்கள் தானாடா விட்டாலும் சதையாடும் என்றுவாங்க. உண்மையான ஒரு தமிழன் அந்த இடத்துல இருந்தா அந்த சதையாடி இருக்கு. ஆடி இருந்தால் அவன் என்ன செய்வான்? எங்களுக்காக தான் போராட வலிக்கிட்டு இருப்பான். அதுதான் முத்துக்குமாருக்கு நடந்தது. உண்மையான தமிழன் அவனுக்கு அந்த தானாடாட்டிலும் சதையாடி இருக்குது. அதாலதான் அவன் தன்னைத்தானே எரித்து கொண்டான். என்ன வச்சாவது போராடாட்டும். ஆனால் இந்த போலி தேசியவாதிகள் என்ன செய்யணும் என்று சொன்னால், அவனுடைய உடலை கூட எவ்வளவு வேகமாக அடக்கம் செய்ய முடியுமோ அவ்வளவு வேகமாக அடக்கம் செய்து முடித்தார்கள். இதை பற்றி திரைப்பட இயக்குனர் ராம் அவர்கள் ஒரு வருத்தத்தோட பதிவு ஒன்று செய்திருந்தார். அதை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரும். அப்ப இந்த இடத்துல இருந்து நாங்கள் அனைவரும் இப்பொழுது தெளிவாக இருக்கிறோம். தமிழர்களின் அரசியல் அதிகாரம் முதல்ல தமிழர்களின் கையுக்கு, தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தமிழ்நாட்டுல வர வேணும். அதுக்கு பிறகுதான் தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளை உலகத்துல எல்லா நாட்டிலையும் நாங்கள் நிலநாட்ட முடியும்ன்றதுல மிக தெளிவாக நாங்கள் சிந்திக்க தொடங்கிட்டோம். ஓகே, இதனிடையே நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? விஸ்வநாதன் உருத்திரகுமாரனுடைய ஒரு கையெழுத்திட்ட ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? உண்மையில நான் கேள்விப்பட இல்லை. நாடு கடந்த அரசு என்றது கிட்டத்தட்ட அது ஒரு என்னன்னு சொல்றது, எனக்கு தெரிஞ்சு செயற்பாட்டு ரீதியாக மிக மிக மெதுவாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்குது. அவன் செயற்பாடுகள் சரி பிள்ளை என்றதை கதைக்கிறத விட அவர்களுடைய செயற்பாடுன்றது வீரியம் மிக்கதாக இல்லை. பேசுபொருளாகவும் இங்க உலக தமிழர்கள் மத்தியில இல்லை. அந்த நாடு கடந்த அரசு என்ற அந்த பெயர் மட்டும்தான் கிடைக்கிற வருமே தவிர அவர்களுடைய செயற்பாட்டை பற்றி பெருசாக தெரியாதபடியால் உண்மையில நான் இந்த செய்தியை நான் காண இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்னும் இந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்வோம். நேரத்துக்கும் இணைப்புக்கும் நன்றி. மிக்க நன்றி சகோதரா.